நம்ம விரல்கள் மற்றும் கைகளில் இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸ் எப்படி எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் கண்கள் அதுக்கேற்றபடி எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது, இதுதான் ஃபைன் மோட்டார் ஸ்கில். உதாரணமாக ஊசியில் நூல் கோர்ப்பது, எழுதுவது, ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டன் ஜிப் போட இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அவசியம். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவுது. 15 to 18 மாத குழந்தைங்களுக்கு கைகளில் நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கும். அவங்க பென்சில் வச்சு கிறுக்கிறதையும், ஸ்பூனில் சாப்பிடுகிற மாதிரி இமிட்டேட் செய்கிறதையும், கப் ஹேண்டில் பிடிச்சி தண்ணி குடிக்கிறதையும் நம்ம கவனிச்சிருப்போம். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க துருன்னு இருப்பாங்க. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை அவங்க பிக் பண்ணுறதையும் நம்ம கவனிச்சிருப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன சின்ன கல், ஸ்க்ரூ, போல்ட்டு இந்த மாதிரி எதையாவது எடுத்து வாயில் போட்டு முழுங்கினா சோக்கிங் ஆகிடும். அந்த கல்லோ ஸ்க்ரூவோ மூச்சு குழலில் போய் அடைச்சா குழந்தை மூச்சு விட முடியாமல் உயிருக்கே ஆபத்தாகிற சூழ்நிலை கூட வரலாம். சோக்கிங் ஆன குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிற வரை என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் குழந்தைய காப்பாற்றுற வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம குழந்தைகளை செய்ய வைக்கலாம்னு பார்க்கலாம். குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் விளையாடணும். குட்டி குட்டியாக இருக்கிற விளையாட்டு சாமான்களை ஒரு கிண்ணத்துலேருந்து பிக் பண்ணி இன்னொரு கிண்ணத்தில் போட்டு விளையாட வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதுக்கு மணி, பட்டன், திராட்சை, மாதுளை இதை யூஸ் பண்ணலாம். விளையாடும்போது உங்கள் முழு கவனம் குழந்தைங்கள் மேலே இருக்கட்டும். பிளாக்ஸ் வச்சு க்ரியேட்டிவாக பில்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க பில்ட் பண்ணுற கான்செப்ட் கற்றுக்கிற வரை பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி பிச்சு வீசுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பில்ட் பண்ணி விளையாடிட்டே இருங்க. உங்கள்கிட்ட இருந்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. பசில்ஸ் அசம்பிள் பண்ண சொல்லித்தாங்க. ஆக்ஷன் சாங்ஸ் அண்ட் ரைம்ஸ் குழந்தைங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி ரைம்ஸ் பாடலாம். அப்போது ஹேண்ட் கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். கை தட்டி விளையாடுவதும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான். பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் விளையாட நிறைய பட்டன்ஸ் இருக்கிற மியூசிக்கல் டாய்ஸ் கொடுங்க. அந்த பட்டன்ஸ் எல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணட்டும். கலர் பென்சில் கொடுத்து பேப்பரில் நல்லா கிறுக்க வைங்க. பெயிண்டிங் பண்ண வைக்கலாம். அவங்க கிறுகல்கள் எல்லாத்தையும் குப்பையில் தூக்கி போடாமல் அன்னைக்கு டேட் போட்டு சேவ் பண்ணி வச்சு அவங்க வளர்ந்த பிறகு காட்டலாம். மணி வச்ச டாய் வாங்கி தரலாம். பல நெளிவு சுழிவு இருக்கிற கம்பியில் எப்படி மூவ் பண்ணுறது மணியை அப்படின்னு யோசித்து செயல்படும் போது திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும். கையால் ஒரு மணியாக தள்ளி நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண வைக்கலாம். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, கப்பில் தண்ணி குடிக்கிற மாதிரி இமிட்டேட் பண்ணி விளையாடலாம். ஒரு ரிங்காக எடுத்து போடும்போது கூடவே கலர்ஸும் சொல்லித்தாங்க. நாமெல்லாம் ஒரிஜினல் களிமண்ணில் பொம்மை செய்து விளையாடணும். மண்ணில் விளையாடும்போது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஆனால் இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் கிளே குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு அது வாய்க்குள்ளே போயிடுமோன்ற டென்ஷனில் நாம் பேரண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. 3:1 3 மடங்கு மைதா மாவும் 1 மடங்கு கோதுமை மாவும் போட்டு சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பேசஞ்சு அதை கிளேன்னு சொல்லி விளையாட கொடுங்க. அந்த டவ் வச்சு அதில் டிசைனாக பொம்மை செய்ய சொல்லித்தாங்க. கலர் கிளே தான் வேணும்னு அடம்பிடிச்சா நம்ம நேச்சுரல் காய்கறியில் இருக்கிற கலர் எடுத்து அந்த மாவோடு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 minutes மூடி வச்சா கலர்ஸ் நல்லா மாவில் செட் ஆகிடும். ஃபேன்சி கிளேவே தோற்று போயிடும். ரெட் கலருக்கு பீட்ரூட் சாரி யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கலருக்கு கேரட் சாரி யூஸ் பண்ணலாம். க்ரீன் கலருக்கு கீரையிலேருந்து சாறு எடுத்து யூஸ் பண்ணலாம். மஞ்சள் கலருக்கு நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ணலாம். இந்த நேச்சுரல் கலர்ஸில் கையை டிப் பண்ணி பேப்பர்ஸில் பிரிண்ட் வைக்கலாம். பேப்பரில் கை பதிக்கும் போது அது என்ன கலர்னு சொல்லி தரலாம்.
வெண்டைக்காவோட லாஸ்ட் பீஸ் கட் பண்ணி அதை அந்த நேச்சுரல் கலரில் டிப் பண்ணி பேப்பரில் அச்சு அடிக்கலாம். க்ரியேட்டிவாக நீங்களே டிசைன்ஸ் யோசித்து அச்சு அடிங்க. உதாரணமாக நெக்லஸ், ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைனில் அச்சு அடிக்கலாம். செல்லோ டேப்பை சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஒரு இடத்துல ஒட்டிட்டு அதை குழந்தைங்கள வச்சு ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல ஒட்ட வைங்க. உடன் பிரிக்ஸ் அடுக்கி விளையாட வைக்கலாம். நட் போல்ட் டைட் பண்ண வைக்கலாம். ஒரு திக்கான கயிறில் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற ஃபேன்சி மணிகளை அவங்க கைப்பிடிச்சு கோர்க்க வைக்கலாம். ஸ்க்வீஸிங், உதாரணமாக பால், கோதுமை மாவில் செஞ்ச நேச்சுரல் கிளே, கம் பாட்டில் இது போன்றவற்றை ஸ்க்வீஸ் பண்ண வைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் கமெண்ட்டில் எழுதுங்க. Thanks for watching. Please subscribe.